நபிவழி பிரார்த்தனைகளால் நம் மனதை அமைதிப்படுத்துவோம் வாருங்கள். அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளைக் கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹ்வின் முகத்தைக் கொண்டு அவனுடைய பரிபூரணமான வார்த்தைகளைக் கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அவற்றை எந்த நல்லவனும் பாவியும் கடந்துவிட முடியாது. வானத்திலிருந்து இறங்கும் ஒவ்வொன்றின் தீங்கிலிருந்தும் அதில் ஏறிச் செல்லும் ஒவ்வொன்றின் தீங்கிலிருந்தும் பூமியில் பரவி இருப்பவற்றின் தீங்கிலிருந்தும் அதிலிருந்து வெளியேறுபவற்றின் தீங்கிலிருந்தும் இரவு மற்றும் பகலின் குழப்பங்களிலிருந்தும் இரவு மற்றும் பகலின் வரக்கூடியவற்றிலிருந்தும் ஆனால் அதில் நன்மையை கொண்டு வருபவற்றைத் தவிர நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாவே, உன் முகத்தைக் கொண்டு பரிபூரணமான உன் வார்த்தைகளைக் கொண்டு உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் படைப்புகளின் தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாவே, நீயே கடன் சுமைகளையும் பாவத்தையும் போக்குகின்றாய். அல்லாவே, உனது படையை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உனது வாக்குறுதி மீறப்படாது. முயற்சி செய்பவனின் முயற்சி பயனளிக்காது. உன் கருணையே பயனளிக்கும். நீ பரிசுத்தமானவன். உனக்கே புகழனைத்தும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகின்றேன். அவனது பெயருடன் வானத்திலோ பூமியிலோ எப்பொருளும் தீங்கிழைக்காது. அவன் செவி ஏற்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளைக் கொண்டு அவனது கோபம், அவனது அடியார்களின் தீங்கு, ஷைத்தான்களின் தூண்டுதல்கள், அவர்கள் என்னிடம் வருவது ஆகியவற்றை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய குத்துதல், ஊதுதல், துப்புதல் ஆகியவற்றை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். அவன் நன்கு செவியுறக்கூடியவன், நன்கு அறிந்தவன். அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளைக் கொண்டு ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் விஷ ஜந்துகள் மற்றும் பலிக்கக்கூடிய பார்வை ஆகியவற்றை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹ்வின் ஆற்றலை கொண்டு நான் உணர்கின்ற, அஞ்சுகின்ற தீமையை விட்டும் அவனிடம் காவல் தேடுகின்றேன். அல்லாஹ்வின் பெயரால் நமக்கு துன்பமளிக்கும் ஒவ்வொன்றை விட்டும், போராமைக்காரனின் போராமையை விட்டும், கண்ணேரை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிவாரணம் அளிக்கட்டும். அல்லாஹ்வின் பெயரால் அவன் நமக்கு குணமளிக்கட்டும். ஒவ்வொரு நோயிலிருந்தும், போராமைக்காரன் போராமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும், ஒவ்வொரு கண்ணேரிலிருந்தும் நமக்கு நிவாரணம் அளிக்கட்டும். அல்லாவே, மனிதர்களின் இறைவனே, கஷ்டத்தை போக்கிவிடு, நோயை குணப்படுத்திவிடு. நீயே நிவாரணம் அளிப்பவன். உனது நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. அல்லாவே, என் உடலில் ஆரோக்கியம் அளிப்பாயாக. அல்லாவே, என் செவி புலனில் ஆரோக்கியம் அளிப்பாயாக. அல்லாவே, என் பார்வையில் ஆரோக்கியம் அளிப்பாயாக. உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு இறைவன் இல்லவே இல்லை. அல்லாவே, என்னை மன்னித்து விடு. என் மீது கருணை காட்டு. என்னை சரி செய். எனக்கு நேர்வழி காட்டு. எனக்கு வாழ்வாதாரம் வழங்கு. அல்லாவே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் உன்னிடம் ஆரோக்கியத்தை வேண்டுகின்றேன். அல்லாவே, உன்னிடம் மன்னிப்பையும் எங்களுடைய மார்க்கத்திலும் உலகத்திலும் குடும்பத்திலும் செல்வத்திலும் ஆரோக்கியத்தையும் வேண்டுகின்றேன். அல்லாவே, என்னுடைய குறைகளை மறைத்திடு. பயத்திலிருந்து என்னை பாதுகாத்திடு. எனக்கு முன்னால், பின்னால், வலப்புறம், இடப்புறம், மேற்புறம் ஆகிய பக்கங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்திடு. எனக்கு கீழிருந்து நான் அழிக்கப்படுவதிலிருந்து உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாவே, நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன். எனது நெற்றி முடி உன் கைவசமே உள்ளது. உனது கட்டளை என்னில் செயல்படுத்தப்படுகின்றது. நீ எனக்கு அமைத்த விதி நீதியானது. உன்னுடைய அனைத்து பெயர்களைக் கொண்டும் அந்த பெயர்களை உனக்கு நீயே சூட்டியிருக்கலாம், அல்லது உன் வேதத்தில் இறக்கியிருக்கலாம், அல்லது உன் படைப்புகளில் யாருக்காவது நீ அதை கற்றுக் கொடுத்திருக்கலாம். உன்னிடம் கேட்கின்றேன், குர்ஆனை என் உள்ளத்திற்கு வசந்தமாக, என் நெஞ்சத்திற்கு ஒளியாக, எனது கவலையை அகற்றக்கூடியதாக, எனது துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கிவை. அல்லாவே,
உன் அருளை வேண்டுகின்றேன். கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் மனதின் கட்டுப்பாட்டில் விட்டுவிடாதே. எனது காரியங்கள் அனைத்தையும் சீராக்குவாயாக. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லவே இல்லை. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை. நீ தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். பெரியதை அணைத்து விடுபவனே, சிறியதை பெரிதாக்குபவனே, என்னை விட்டும் இதனை குணப்படுத்துவாயாக. அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாருமே இல்லை. அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை. அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி. அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லவே இல்லை. அவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி, கண்ணியமிக்க அர்ஷின் அதிபதி, கண்ணியம் மற்றும் மகத்துவத்தின் அதிபதியே, என்றும் உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, நான் உன் அருளை கேட்கின்றேன். அல்லாவே, உன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நன்மைகளையெல்லாம் நாங்கள் உன்னிடம் கேட்கின்றோம். உன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடிய எல்லா தீங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடிக்கொள்கின்றோம். நீதான் உதவி தேடப்படக்கூடியவன். அல்லாவே, இப்ராஹிம் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மீதும் கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கின்றாய். அல்லாவே, இப்ராஹிம் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத்துகளை பொழிந்தது போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ பரக்கத்துகளை பொழிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கின்றாய்.